ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்த நீங்க அரசியலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போதுள்ள சூழ்நிலையில, சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நம்புறீங்களா? இல்ல, ஒரு திரைக்கலைஞரா வந்த நீங்க ஏன் இந்த வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது, திரைக்கலைஞரா வருவதற்கு முன்பு படிக்கும் போதே எங்களுக்கு மொழி இன உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது. அப்ப சிறுபிள்ளையிலிருந்தே தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு. அதுல என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதுல இருந்தாங்க, திமுக இருந்தாங்க. குறிப்பா என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள், இங்கே பேராசிரியர் சலீல் அவர்கள், இவர்கள்லாம் என்னை செதுக்கி வளர்க்கிற போது மொழி இனப்பற்றை அதிகமாக ஊட்டினார்கள். அப்படிதான் நாங்க வளர்ந்து வந்தோம். பிறகு நான் சிறு வயதிலிருந்து காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, நடிகர் என்றால் சிவாஜி கணேசன், மனோரமா, இந்த படங்கள் தான் எங்க வீட்டில் கூட்டி போவாங்க. தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, இப்படிதான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும். இப்படிதான் வளர்ந்தோம். பள்ளி முடிச்சு கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது. அந்த காலகட்டத்தில் ஈழ போர், அந்த 85 அந்த 80 அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம். அங்க வரும்போது அங்க வந்த மக்களுக்காக வேண்டுவது, அவர்களுக்கு துணிமணிகள், அரிசி, பருப்பு, மாத்திரைகள் இது சேகரிப்பதில் பள்ளி பிள்ளைகள் எங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்ப நாங்க துணிகளை கொண்டு எங்க உறவுகளுக்கு கொடுக்கும்போது, ஆசிரியர் பெருமக்கள் செய்யும் போது ஒரு கவனம், அங்க ஒரு நாடு இருக்கு, அங்க ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது, இனம் இருக்குது, அங்க ஒரு தலைவன் நமக்கு விடுதலைக்கு போராடுறான் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கம் திரும்புது. அப்ப இளம் வயதிலிருந்து தொலைதூரத்தில் இருக்க என் தலைவன் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்துருது. அப்புறம் படிச்சு அப்படி வரும்போது இங்க திரைத்துறைக்கு வரும்போது சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். அண்ணன் அறிவுமதி, அண்ணன் சுபவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை, இந்த தளம் விரியுது. அப்படி விரியும் போது பல மேடைகள்ல திராவிடர் கழகம், இது மார்க்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடைகள், இந்த மாதிரி மேடைகள் பேச பேச அது அந்த பயணம் விரிவடைந்து அப்படியே போகுது. அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்க இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வாரான். அப்படிங்கும்போது நாம் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன், அவரும் என்னை போன்ற இன உணர்வு, மான உணர்வு, பொது உடைமை சிந்தனைகள் கொண்டவர். அதுக்கப்புறம் எங்க அப்பா பாரதி ராஜா, அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனால் மொழி, இனம், நாடு, மக்கள் அப்படிங்கிற அவருக்கு பெரியார், மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குதோ இல்லையோ, ஆனால்